ஒரு கேப் அப் ஓப்பன், அப்புறம் 1 கேண்டில் 9:15 கேண்டில்குள்ள கன்சாலிடேஷன். இப்போ 24,300 ரிஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாமா? பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்ப்ரஸ். நிஃப்டியோட டே சார்ட் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன், அதுக்கப்புறம் ஒரு கீழே வரைக்கும் நேரத்தை ஹை வரைக்கும் வந்தாங்க. அதை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு புல் பேக். அந்த 9:15 கேண்டில்குள்ளேயே மேக்ஸிமம் இன்னைக்கு உள்ள ட்ரேட் முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்போ இந்த லாங் வீக் இருக்கிற கேண்டில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எதர் இந்த பிரேக் அவுட்டை ரிஜெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதா, இல்லை நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி கிராப் கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் 1 or 2 டேஸ்ல தான் தெரியும். இப்போ 24,150 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக மாறும். இந்த 24,150 கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 24,350, 24,587 இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 24,587க்கு மேல பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு திருப்பி அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு கன்சாலிடேஷன் மோட் இல்ல கன்சாலிடேஷன் டு நெகட்டிவ் அந்த மாதிரி மோட்ல தான் இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் அண்ட் குவான்டிட்டி பொசிஷனிங் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ 5 minutes சார்ட்ல நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சப்போர்ட் பிளாக் 2 இந்த ஏரியால ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் பிளாக் 1 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் எபவ் தி சப்போர்ட் பிளாக் 2. ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டிலேயே இந்த பிளாக்குக்கு வந்தாச்சு. வந்துட்டு நேற்று ஹை ஆன 24,078 அப்படிங்கிற வேல்யூவை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஸோ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி காமிச்சிட்டு அங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் திருப்பியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்துட்டு அந்த 9:15 கேண்டிலோட ஹைல போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இன்னைக்கு ட்ரேட் பாத்தீங்கன்னா இந்த 9:15 கேண்டில்ல தான் ட்ரேடு. பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 இல்ல 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கு மேல இன்னைக்கு எக்ஸ்பெரியில பெருசா ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு ஆப்ஷன் செல்லர்ஸோட டாமினேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன் நம்ம செல்லர் டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன். ஆனா உங்களுக்கு நேற்று ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா நேற்று ஹைல அதை விட கொஞ்சம் மேலதான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே நேற்று க்ளோஸு கீழே வந்தாச்சு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆயும் நம்ம ப்ரீமியம் வந்து உடனே கீழே வந்துட்டாங்க. உடனே கீழே வரும்போது இப்பவே நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு அன்னைக்கு சைடு வேஸ் டு நெகட்டிவ் இல்ல சைடு வேஸ் டு என்ன ஓப்பனோ அதுதான் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி அதுதான் சுச்சுவேஷன் வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,050 கால் ப்ரீமியம் கீழே வந்தாச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கட் பண்ணி கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் கிட்ட போயிட்டு எகைன் ரிஜெக்ஷன். அப்புறம் க்ளோஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நேற்று என்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் செஷன் இருந்ததுனோ அதே மாதிரி எக்ஸாக்டா ப்ரீமியம் வைஸ்ல அதே மாதிரி செஷன் தான் இன்னைக்கு இருந்திருக்குங்க. அதை விட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா ஆப்பனன்ட் பாருங்க 24,050 ஓப்பன் ஆனதே க்ளோஸு கீழே தான். க்ளோஸு கீழே போயிட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லாம டேரக்டா வந்து ஃபுல்லா டிகே ஆயிட்டாங்க. இவ்வளோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும், அதாவது ப்ரீமியம்ல 24,050 பிஇ வந்து ஒரு கேப் டவுன்ல இருந்தாலுமே உங்களுக்கு கால் ப்ரீமியம் வந்து மேல போகவே இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் இன்னைக்கு டாமினேட் பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டை மேல போக விடாம தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகும்போது உங்களுக்கு இந்த கால் ப்ரீமியம் வந்து நேற்று ஹைக்கு மேல ட்ரேட் ஆகும்போது தான் அந்த கால் செல்லர்ஸ் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இல்ல இந்த பேனிக் சுச்சுவேஷன்ல இல்ல ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே வந்துட்டாங்கன்னா அவங்க டாமினேட் பண்றாங்க, அந்த பொசிஷன்ஸை ஆட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தங்க. அந்த டைம்ல நம்ம கால் சைட்ல ஒரு பெரிய மொமெண்டம் இல்ல மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வராது. அப்புறம் நம்ம லாஸ்ட் வீக் வந்து கேப் டவுன் கேப் அப் தியரி வந்து போட்டிருந்தோம். அதுல கேப் அப்ல என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே மாதிரியா இருக்கும் பாருங்க. ஸோ நம்ம ரூல் நம்பர் 2 படி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் 9:15 ரெட் கேண்டில் இருந்ததுன்னா 0.5 ஃபிபனாச்சி லெவல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் எப்ப வேணாலும் ஒரு செல் வரலாம். 9:15 கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணா மட்டும் ஒரு 1:1, 1:2 ரிஸ்க் ரிவார்டு வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாத்தீங்கன்னா அந்த ரூல் நம்பர் 2ஓட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேப் அப் ஓப்பன் 9:15 கேண்டில் ரெட், அதுக்கப்புறம் ஒரு 0.5 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் சைட்வேஸ். ஸோ இதுதான் நடந்திருக்குங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி இந்த சப்போர்ட் பிளாக் 2ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இல்ல ஓப்பன் ஆகிறதே இந்த ஃபிளாட் ஓப்பன் அந்த மாதிரி ஃபிளாட் ஓப்பன்ல ஆனாங்கன்னா ஒரு சப்போர்ட் பிளாக் 1 பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா 100% வந்து நம்ம சப்போர்ட் பிளாக் 2 அது கீழேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்பர் சைடு பாத்தீங்கன்னா 24,350, 370 ஃபர்ஸ்ட் டார்கெட்.
அதை கிராஸ் பண்ணும்போது நம்ம 450 587 இந்த சப்போர்ட் பிளாக் வரைக்கும் அடுத்த டார்கெட் வருங்க. ஸோ அது அவ்வளோ தூரம் நாளைக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும். ஏன்னா கால் செல்லர் டாமினேஷன் வந்து மார்க்கெட்ல ரொம்ப இருக்கு. இன்னைக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் மேலே போக விடாம தடுத்ததே கால் செல்லர்ஸ் தான். புட் செல்லர்ஸ் அவங்க செல் பண்ணி ரெடியா இருந்தாலுமே கால் செல்லர்ஸ் அவங்க மார்க்கெட்டை மேலே போறதுக்கு அலோவ் பண்ணலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு அதே மாதிரி கால் செல்லர் டாமினேஷன் இருந்ததுன்னா இந்த சப்போர்ட் பிளாக்கோட ஹை ஆன 24,400 அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு 24,587 அப்படிங்கிற வரைக்கும் இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த கேப் வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கிறாங்களா இல்ல இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வராங்களா அப்படிங்கறத நம்ம 1 or 2 daysல நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த ஈரான் வார் நியூஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கன்க்ளூசிவா வர மாதிரி தெரியுது. சப்போஸ் ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாங்க. பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,156 அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 56,700, செகண்ட் டார்கெட் 56,950 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 500 சில்லற அதில் ஓப்பன் ஆனாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அது எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட் ஆனா 56,950 அது வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரி தான் எக்ஸாக்டா பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 56,950க்கு ஹோல்ட் ஆகலைன்னா திருப்பியும் இந்த ரீடெஸ்ட் 56,700 அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு 57,157 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும்போது உங்களுக்கு 57,500 இது வரைக்கும் போற சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்புங்க. அதே டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா 56,770 கட் பண்ணாங்கன்னா இதோட லோ 56,500 அது வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,350 தான் ஒரு ஈவன் க்ளோஸ்ல இருக்குங்க. அதனால 24,450 350 எடுத்திருக்கோம். கால் சைட்ல 267க்கு மேல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 313, அந்த 313 கட் பண்ணும்போது 410 450 இது வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. அதே உங்களுக்கு புட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 268க்கு மேல இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 303, செகண்ட் டார்கெட் 330, அதுக்கப்புறம் 345 இதை தாண்டும் போது இதுக்கு அடுத்த டார்கெட்டான 391 இது வரைக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த கால் சைடு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இன்னத்த லோ ஆன 259 புட்டு கட் பண்ணி கீழே போகும்போது தான் உங்களுக்கு இந்த கால் சைட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்க. ஸோ இதோட ரிவர்சல் புட் சைட்ல ரிவர்சல் எந்த இடத்துல பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 208 அப்படிங்கிற இன்னத்தோட லோ கால் லோ இருக்குல்லங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணுங்க. இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்ல இதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வருதா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கால் சைட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ புட் சைட்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா உங்களுக்கு 267 கீழே சஸ்டெயின் ஆகணும். இது 267ல இருந்து 208 போகும்போது இது 268ல இருந்து 303, 330, 345 இது வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. கால் சைடு வந்து இன்னத்தோட லோ ஆன 208 கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புட் சைட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.